அதே போல அதே போல இந்த நாளிலும் அநேக நபர்கள் ஈரோடு நீலகிரி முழுவதுமாக இணைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன். உங்கள் ஒருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி அஹ், பரிசுத்த ஓய்நாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் படிக்க வேண்டும் அஹ், என்று நான் யோசித்த பொழுது நான் எடுத்துக்கொண்ட ஒரு புத்தகம் தானியேலின் புத்தகம். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நான் படித்த பிற்பாடு அதுல இருக்கின்ற முக்கியமான சில சத்தியங்களை எப்படியாவது ஒருவேளை நாம் எல்லாமே நன்றாக ஒரு சத்தியம்தான். இருந்தாலும் மீண்டுமாக அதை நாம் படிக்கும் பொழுது எவ்வளவு தூரத்திற்கு நம்ம சத்திய வேதத்தை திரும்ப திரும்ப படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு நமக்கு அந்த தேவன் மீது விசுவாசம் அதிகரிக்கிறது. எனவே இந்த நாளிலும் கூட தானியேலின் புத்தகத்தை நான் படிக்க வேண்டும். அந்த 1ஆம் அதிகாரத்தை இன்று எப்படியாவது எவ்வளவு சீக்கிரமாக நாம் படித்து முடிக்க இருக்கின்றோமோ அப்படி படிப்பதற்கு கர்த்தர் அப்படி கிருபை தருவாராக. அஹ், இந்த நாளிலும் அந்த தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அஹ், இங்கு நாம் ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகள் இங்கு அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னா அவர்களே வந்து சிறைபிடித்து கொண்டு போவதற்காக பாபிலோனில் இருந்து நேபுகாத் நேச்சர் எருசலேமுக்கு வந்து என்ன செய்றார் அப்படின்னா முற்றுகை போடுகிறார். இதை இந்த 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுதே நமக்கு கொஞ்சம் ஒருவேளை விசுவாசம் விசுவாசத்தோட படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை விசுவாசம் குறைந்து நாம் படிச்சோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நமக்கு இதா இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்படியாக அவர் விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு யோசனை இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அஹ், யூதாவிற்கு வந்து தேவனுடைய பிள்ளைகளை சிறைபிடிச்சிட்டு போறது அப்படின்னு சொன்னா அது யார் மூலியமா அது எது எப்பதான் நடக்கும் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு அனுமதித்தால் மட்டும்தான் நடக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நாம நன்றாக படிச்சிருக்கிறோம். அவர் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். நம்ம கண்ணின் மணி போல நம்மை பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மை அல்லது இங்க இருக்கின்ற தானியேல் இன்னும் அவருடைய சகோதரர்கள் அவங்க மாத்திரமல்ல, அந்த 2ஆம் வசனத்தை நீங்க அப்படியே வாசிங்க அப்படின்னா அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது அஹ், ஆலயத்தின் பாத்திரங்கள், அதே போல அந்த தேசத்தில் உள்ள நல்ல தேவனுடைய எல்லா நல்ல ராஜகுலத்தின் பிள்ளைகள் புத்திரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அறிவில் தேர்ந்தவர்கள் கல்வியில் நிபுணர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு தானே அங்க பாபிலோனுக்கு கூட்டிட்டு வர்றார். சோ இந்த முதலாம் சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை அனுமதித்தார் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை கேள்விகள் தோன்றும். ஆனால் கேள்விக்கு அந்த பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நாளிலே நாம் அந்த கேள்விக்கான பதிலை நாம் படிக்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாம் இந்த நிமிடத்தில் நடக்கின்ற ஒரு காரியத்தை தான் நாம் பார்ப்போம். எதிர்காலத்துல அல்ல 1000 வருடத்திற்கு பிற்பாடு 100 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கும் அப்படின்றது நமக்கு ஒன்றும் தெரியாது. இங்கு எலன் ஒயிட் அம்மையார்கள் இன்னும் இந்த தானியேல் புத்தகத்திற்கு விளக்க உரை எழுதின ஒரு சில நபர்கள் அந்த அருமையான ஒரு விளக்கத்தை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்தை எல்லாம் படிக்கும் பொழுது நான் அப்படியே அசந்துட்டேன். நான் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சாதாரணமாக நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை அப்படி ஒரு வேளை நம்மை ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கு சாதாரணமாக அவங்களை அனுப்பல, ஒரு மிஷினரி அனுப்புறார். மிஷினரிஸ் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு தேவனுடைய தேவனுடைய சத்தியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அனுப்பப்படுகிற ஒரு சுவிசேஷகர்கள், சத்தியத்தை சுமந்து செல்கிற பிள்ளைகளை தான் நான் மிஷினரிஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து
ஒரு ஊர்ல இருக்க மாட்டாங்க. இங்க இருந்து நாடு விட்டு நாடு கடந்து அப்படி செல்வார்கள். சோ இங்கேயும் பார்க்கும் பொழுது யூதாவிலிருந்து பாபிலோனுக்கு தானியேலும் அவருடைய நண்பர்களும் கூட்டிக் கொண்டு வரப்பட்டார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஏறக்குறைய அவங்க 1000 மைல்கள் 1000 மைல்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நடந்து சென்றிருக்கிறார்கள் பாபிலோனுக்கு. ஏறக்குறைய அவங்க வீட்டை விட்டு கிளம்பி 2 மாசம் ஆயிடுச்சு அவங்க வீடு அவங்க பாபிலோன் சென்றடைவதற்கு. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா அது எவ்வளவு தூரம்னா ஈரோட்டில இருந்து பூனா வருகிற தூரம், நடந்து வருகிற தூரம், அவ்வளவு தூரம் நடந்து வரணும். ஒருவேளை இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது தானியேலுக்குள்ள என்ன எண்ணம் ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம யோசித்து பார்க்கும்போது அவருக்குள்ள எந்த ஒரு கொஞ்சம் கூட சந்தேகம் அவருக்கு இல்லை. ஆனால் நமக்கு ஒருவேளை இந்த சத்தியத்தை படிக்கிற நமக்கு ஒருவேளை சின்ன சந்தேகம் வரலாம். ஆண்டவரை இயேசு ஏன் இப்படி விட்டுட்டார்? ஆண்டவருடைய பிள்ளைகளை நடக்க வச்சு 1000 மைல்கள் நடக்க வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. முதலாவது நடக்க வச்சு முதலாவது ஒரு நாட்டிலிருந்து சந்தோஷமாக அவர்கள் ஓய்வு நாள் ஆசரிச்சுட்டு தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு உண்மையாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகளை தூக்கிட்டு இங்கிருந்து தூக்கி கொண்டு ஒரு வெளிநாட்டுல கொண்டு விடுறாரு. அதுவே மிகப்பெரிய கஷ்டம். திருப்பி அவர்களை நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க. ஏறக்குறைய 1000 மைல்கள் நடந்து அப்படி செல்கிறார்கள். மூணாவது பார்க்கும் பொழுது தேவனுடைய பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு அப்படி எடுத்துட்டு போயிடறாங்க. சோ இந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி நமக்கு தோன்றும். அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையாலுமே தேவன் இருக்கிறாரா அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வமா என்ற ஒரு கேள்வி ஒருவேளை இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் வரும் என்று சொன்னால் நிச்சயமா அதற்கான பதிலை ஆண்டவராய் இயேசு இந்த 1ஆம் அதிகாரத்திலே வைத்திருக்கிறார், இந்த வேத புத்தகத்திலே அவர் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தானியேல் சொல்லுகிறாரு. தானியேலுக்கு ஆண்டவர் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அதை அவரு கவலையப்படவில்லையாம். ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இல்லாமல் அல்லது ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்ற அந்த நம்பிக்கை அவருக்குள்ளாக இருந்தது. எனவே தன்னை ஒப்பு கொடுத்தார். நாம் ஒருவேளை பவுலின் அந்த வசனத்தை நாம் வாசிச்சோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசித்தா நமக்கு தெரியும். And we know that all things work together for good to them that love God, to them who are called according to his purpose. நம்ம அதை தமிழ்ல வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா இங்க என்ன எழுதி இருக்குன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோமே. சரிங்க. சோ இதுதான் அப்படின்னு சொன்னா அன்றைக்கு பவுல் சொன்னாரு. அது யார் முன்னாடியே அதை எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அனுபவித்திருக்காங்க அப்படின்னு சொன்னா தானியேல் அதை அனுபவித்திருக்கிறார். பவுல் இந்த வசனத்தை சொல்லுவதற்கு அப்படி என்ன அவர் வாழ்க்கையில நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நான் சொல்லுகிறேன் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 195 அடி சாட்டை அடி, அதே போல 2 தடவை ட்வைஸ் ராட் பீட்டன், ஒன்ஸ் ஸ்டோன்ட், அவர் கல்லறியப்பட்டார், அப்புறம் கப்பர் சேதத்துல மாட்டிட்டாரு, அப்புறம் அதே போல தேவனுக்கு சாட்சியாக மறுத்திருக்காரு. இந்த மாதிரி எல்லா வகையிலும் ஒன்றுமே அவருக்கு என்ன சொல்றது, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருக்கு எதுவுமே நன்மையாக இல்லை. ஆனால் அவர் சொல்ற ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை சொல்லுகிற அளவுக்கு அவங்க ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு. அதேதான் யாருக்கும் அப்படின்னு சொன்னா அனுபவம் தானியேலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். தானியேலும் அதை சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது தானியேலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது எல்லாவற்றிலும் அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம், அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது அப்படின்ற அந்த நம்பிக்கை அவருக்குள்ளாக இருந்தது. அந்த நம்பிக்கை இருந்தனாலதான் அவர் என்ன செஞ்சார்னா தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். அதுக்கு நாம் பார்க்கும் பொழுது அவரை கூட்டிட்டு போகும்பொழுது அவருக்கு வயசு எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏறக்குறைய 15 வயசு
16, 17 அல்லது டீன் ஏஜுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசு. ஒரு 16ல இருந்து 18 வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு சின்ன வயசுல என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்கள ஒரு அ கைதியாக கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப கைதியாக கூட்டிட்டு வரும்பொழுது, அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு. இந்த சின்ன வயசுல அவங்க கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, இது சரியான வயசு. பாபிலோன் யுனிவர்சிட்டில சேர்த்த வேண்டிய வயசு. யுனிவர்சிட்டி கல்லூரியில சேர்த்த வேண்டிய ஒரு வயசு. அந்த நேரத்துல அவர கூட்டிட்டு வந்து பாபிலோன் தேசத்துல கொண்டு வந்து விட்டுர்றாங்க. அங்க அவருக்கு வந்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, பாபிலோன்ல இருக்கிற கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். சாப்பாட்ட குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் மாத்துறாங்க. அவர் ஒருவேளை அ ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடு அல்லது ஒரு ஊரை விட்டு இன்னொரு வீடு போறவங்களுக்கு தான் தெரியும். அதுல இருக்கின்ற கஷ்டங்கள் எவ்வளவு என்று சொல்லி. அது எனக்கு ஏறக்குறைய நான் 2வது இடம். முதலாவது நான் ஏறக்குறைய ஒரு 3 வருடங்கள் குஜராத்ல இருந்திருக்கிறேன். அங்க எல்லாம் குஜராத்தி பேசுவார்கள். அங்க முதலாக நான் 2007ஆம் ஆண்டு நான் அங்கு சென்றேன். 3 வருடம் அங்கு நான் வேலை செஞ்சிருக்கிறேன். அங்க எல்லாமே வித்தியாசமான காரியம். எல்லாமே வித்தியாசம். அதேபோல இப்பொழுது பூனாவுல ஏறக்குறைய சரியாக 3 வருடம் முடிந்து இது 4வது வருடம். சோ இங்க வந்த பிற்பாடு என்னுடைய சின்ன பொண்ணு அவளுக்கு ஒரு வருடம் அவ என்ன பேசுறான்னே தெரியாது. ஏன்னு சொன்னால் ஸ்கூல்ல மிஸ் இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்க நாங்க வீட்ல தமிழ் பேசுவோம். அப்புறம் அவங்க மிஸ் இங்கிலீஷ்ல டீச் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மராத்தி, ஹிந்தில அப்படி பேசுவாங்க. சோ ஒரு கலாச்சார வேறுபாடு, மொழி வேறுபாடு, சாப்பாடு இங்க எல்லாமே சாண்ட்விச் அந்த மாரி நம்ம சாப்பாடுலாம் இட்லி அந்த மாரி. இங்க பார்த்த உடனே எல்லாமே சப்பாத்தி, எல்லாமே மாறுதல். இப்படி எல்லாவற்றையும் அடாப்ட் பண்றது அப்படின்னு சொன்னா அவ்வளவு சர்வசாதாரணமாக முடியாது. அ அநேக மாணவர்கள் இங்க ஸ்பைசர் கல்லூரியில படிக்கிற அநேக மாணவர்களால அதை ச ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கலாச்சார வேறுபாடு, உணவு மாற்றம் எல்லாமே மாறுதல். இங்க தானியேலுக்கு என்ன செய்றாங்கன்னா, அதே மாறுதல். அவர இங்க கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் மாத்துறாங்க. அவர் மாத்துவதற்காக என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் வைக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம். அந்த டெஸ்ட்ல என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 3 வருடம் அவர வந்து பாபிலோன் யுனிவர்சிட்டில சேர்த்துறாங்க. சேர்த்திட்டு அவருக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு அப்படின்னு சொன்னா, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலும், தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை நியமி அவர்களுக்கு நியமித்து, அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும், அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். 3 வருடம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஃபுல்லா எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா. அதுக்காக மாத்துவதற்காக எல்லாம் செஞ்சுட்டாரு. பிற்பாடு அவங்க பேர மாத்துறாரு. எல்லாமே மாத்தி, அ அவர் வந்து அவருக்கு மேல ஒருத்தர் வச்சுக்கிறார். மேல்சார் அப்படின்ற ஒரு நபரை வைக்கிறார். அவர வச்சு என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, அ அவங்க சரியாக நடக்கிறார்களா? ராஜாவின் உணவை சாப்பிடுறாங்களா? எல்லாமே கீழ்ப்படிகிறாங்களா? என்று சொல்லி பார்க்கும்படியாக அவர்களுக்கு பிரதானிகளின் தலைவனாக அவரை ஒருவர் வைத்தார். அ அப்படி வச்சு அவங்கள அவங்கள கவனிக்கிறாங்க. அப்படி கவனிச்சுட்டு கொண்டிருக்கும் பொழுது, இங்கு நாம் படிக்க வேண்டிய சத்தியம். அவர் வந்து என்ன செய்றார்ன்னா, போயிட்டு அந்த 9வது வசனம் நான் வாசிக்கின்றேன். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும், இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அவர் என்ன செய்றாரு தானியேல் அ தன்னுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா, அந்த உணவு பழக்கம் எல்லாவற்றிலும் ஒரு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் தீர்மானத்த எடுத்து இங்க வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்க பாபிலோனுக்கு. அங்க வராரு. அங்க பார்க்கிற உணவையெல்லாம் பார்க்கிறாரு. அது அவருக்கு அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் தேவனுக்கு அது மகிமை கொண்டு வராது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக நம்முடைய நம்முடைய உடம்பானது ஆலயமாக இருக்கிறது. ஆலயத்தை தீட்டுப்படுத்தக் கூடாது என்பது அவர் அறிந்தவராக இருந்தார். எனவே கொஞ்சம் கூட நாம அதை விட்டு விலகி விடக்கூடாது என்பதில அவரு சரியாக கவனமாக இருந்தார். அதனால என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, அந்த பிரதானிகளின் தலைவனிடத்துல போயிட்டு வேண்டிக் கொள்கிறார். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது, இங்க பாருங்க நான் வாசிக்க வேண்டிய ஒரு சத்தியம். அ 10வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும், பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களைப் பார்க்கிலும்,
உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரோ என்றான். இங்க வந்து பிரச்சனை. தானியேலுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நாம நினைப்போம் வெறும் சாப்பாடு தான் பிரச்சனை. சாப்பிட்டா சாப்பிடுறதுல அப்படி இப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, தானியேலுக்கு லைஃப் அண்ட் டெத், வாழ்க்கையா மரணமா என்கின்ற அந்த ஒரு ஒரு காரியம் அவருக்கு உள்ளாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆஹ், அந்த தலைவன் தலைவன் அவருக்கு என்ன செய்யறாருன்னா, அவருக்கு அவருக்கு ஓகே அப்படின்னு சொல்றார். அப்படி ஓகேன்னு சொல்ற அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க நன்றாக கவனிக்கணும். இது யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி, இந்த தலைவனுக்கு தான் பிரச்சனை. இந்த பிரதானிகளின் தலைவன் ஏதாவது தானியேலுக்கும் தானியேலுடைய நண்பர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மாறுபாடு வேறுபாடு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, ராஜா யார கழுத்தை அறுத்துருவாருன்னு சொன்னா, இந்த பிரதானிகளின் தலைவன். ஆனால் தானியேல் கேட்டுக்கொண்டாரு, வேண்டிக் கொண்டார். அதற்கு பிரதானிகளின் தலைவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு சம்மதிக்கிறார். இங்க நாம் படிக்க வேண்டிய இரண்டாவது சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் கொஞ்ச நாள் தான் இந்த பிரதானிகளின் தலைவனோடு அஹ், ஒரு தொடர்பு வச்சிருந்தார். வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இந்த குறைந்த நாள்லயே அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தேவனுடைய நாமத்தை தன் வாழ்க்கையில பிரதிபலிச்சு காட்டிருக்கிறார். சோ அப்ப இந்த பிரதானிகளின் தலைவன் தானியேலை பார்க்கும்பொழுது அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, அவரை பார்க்கல, தேவனுடைய நல்ல குணத்தை பார்த்தார். அப்ப அவர் தேவனுடைய நல்ல குணத்தை பார்த்து அவரு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பிரதானியின் தலைவன் எத்தனையோ நபர்களை அவர் பார்த்திருப்பார், எத்தனையோ வாலிபர்களை அவர் பார்த்திருப்பார். ஆனால் இங்கு இந்த வாலிபன் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறார்கள். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, நிச்சயமாக இவர்கள் சாதாரண வாலிபர்கள் கிடையாது. இவர்கள் வணங்குற தெய்வம் நிச்சயமாக ஒரு சாதாரண ஒரு தெய்வம் அல்ல. அவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான ஒரு தெய்வம் என்பதை அங்கு அவர் அங்கு நிரூபிக்கிறார். அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அஹ், இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன், உங்களுக்காக யாராவது அப்படி நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய நாமத்தை நீங்க அங்க அவர்களுக்கு முன்பாக நீங்கள் பிரதிபலிச்சு காட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இது சர்வசாதாரண ஒரு காரியம் அல்ல. ஒரு பிரதானியின் தலைவன் தன்னுடைய உயிரை பணயம் வைப்பதர் அளவுக்கு ஆயத்தமாக இருந்தான் அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் அப்படின்னா, தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம கற்றுக்கொள்ளணும். ஸோ இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற சில வரலாற்று ஆசிரியர்கள் அல்லது சில போதகர்கள் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களை குறித்து ஒரு சத்தியம் எழுதியிருக்கிறார்கள். அன்றைக்கு தானியேல் அவரு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணல. தன்னுடைய உணவு பழக்க வழக்கம் எந்த ஒரு காரியத்திலையும் அவர் வந்து காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது பண்ணவே இல்லை. ஆனால் அஹ், இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களை எப்படியாவது சபையில் சேர்த்த வேண்டும் என்பதற்காக எந்த காம்ப்ரமைஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு இன்றைக்கு அநேக சபைகள், இந்த உலகத்தின் சபைகள், நம்முடைய சபைகள் அல்ல, நம்முடைய சபை எல்லா வகையிலும் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ட்ரெஸ் இப்படிதான் பண்ணணும், உணவு நாம் இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எலன் ஒயிட் அமர் புத்தகத்தை நாம் வாசிக்கின்றோம். வேதத்துல இருக்கின்ற எல்லா சத்தியங்களும் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் உலகத்தின் சபைகள் அந்த இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுவதற்காக நான் சொல்றதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்ல. நீங்க யூடியூப் எடுத்து பாருங்க. அவர்கள் பாடுகிற பாடல், அந்த டான்ஸ் ஆடுகிற எல்லாம் உலகத்திற்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடி இருக்கின்றது. ஆனால் இங்கு தேவனுடைய பிள்ளைகள் அங்கு தேவனுடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்துகிறார். அதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க அந்த உணவுகள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, எல்லாமே மரக்கறிகள், எல்லாமே தேவனுக்கு பிரியமான அந்த உணவு மாத்திரம்தான் அவருக்கு கொடுக்கறாங்க. அந்த தேவனுக்கு பிரியமான உணவை அவர் சாப்பிடுறாரு. அவர் சாப்பிட்டு 10 நாள்ல அவரை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த 10 நாள்லயே அவர் முடிவு தெரிஞ்சிருது. அவர் வந்து மற்ற எல்லாரை காட்டிலும், அந்த வசனம் அப்படியாக சொல்லுகிறது, 15ஆம் வசனம், 10 நாள் சென்ற பின்பு ராஜபோதனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம்
கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. அவ்வளவு தூரத்திற்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக தேவனுடைய நாமம் தான் அங்கு அங்கு மகிமைப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு நம்ம வாசிக்கும் பொழுது இந்த 4 வாலிபர்கள் யுனிவர்சிட்டி ஆஃப் பேபிலோன்ல டெஸ்ட் வைக்கிறாங்க. 3 வருடங்கள் அவங்களுக்கு டீச் பண்றாங்க. டீச் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் வச்சு பார்க்கறாங்க. அந்த டெஸ்ட்ல ஏறக்குறைய எல்லாருமே டாப்பர்ஸ், யுனிவர்சிட்டி டாப்பர்ஸ். இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய சில யூனிவர்சிட்டி, அந்த அமிட்டி யூனிவர்சிட்டி என்று ஒரு யூனிவர்சிட்டி உண்டு. அதுல 7,000 பேர் படிக்கிறாங்க. இன்னும் லவ் ஒரு சில யூனிவர்சிட்டி இருக்கின்ற அதுல ஏறக்குறைய 29,000 பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லி நான் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்னு நினைக்கின்றேன். நொய்டாலே அங்க இருக்கின்றது. அங்க 29,000 பேர் படிக்கிறாங்கன்னு நினைக்கின்றேன். சோ சில யூனிவர்சிட்டிலாம் இருக்கு. அதுல 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர் அப்படியாக படிக்கின்றார்கள். ஒருவேளை ஒரு துறையில எடுத்துக்கணும்னு சொன்னா அதுல ஒரு 2,000 பேர், 3,000 பேர். இங்க இங்க பூனாவில் ஒரு கல்லூரி இருக்கின்றது. சிம்பயாசிஸ் என்ற ஒரு கல்லூரி. அங்க வந்து ஒரு சார் ஒருவர் அங்க அட்மிஷன் சென்றிருந்தார். அவர் சொன்னாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே பிகாம்ல சேர்த்துவதற்கு ஏறக்குறைய 900 ஸ்டூடெண்ட்ஸ், 900 ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவு பேர் படிக்கிறாங்களாம். பிகாம்ல மட்டுமே ஒரு ஒரு கோர்ஸ்ல 900 பேர் படிக்கிறாங்களாம். அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியாக இன்றைக்கு இருக்கின்றது. சோ உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், ஒருவேளை 1000 மாணவர்கள் படிச்சாலும் கூட 1000 மாணவர்ல ஒரு மாணவன் முதல் மாணவனாக வருவது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம கிளாஸ்ல நம்ம பிள்ளைகள் 40 பேத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் இங்கு தானியேல் மொத்த யுனிவர்சிட்டி ஆஃப் பாபிலோன், பாபிலோனில் இருக்கிற அத்தனை யுனிவர்சிட்டியில் இருக்கிற அத்தனை மாணவர்களை காட்டிலும் முதலாவது மாணவனாக வருகிறார். அவனுடைய நண்பர்கள் 2, 3 அந்த பிளேஸ் வருகிறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களிடத்துல இருக்கின்றார். ஒரு விசேஷ தாவி, தட் எக்ஸலன்ட் ஸ்பிரிட் அவரிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 2ஆம் அதிகாரம், அந்த 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நமக்கு நன்றாக தெரியும். இந்த நூலிலும் கூட மிக முக்கியமான சத்தியம் கொஞ்சம் இருக்கு. அதை மட்டும் நம்ம படிச்சு நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கின்றேன். அதுல மிக முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஏன் தானியேல் தானியேலையும் அவருடைய நண்பர்கள் இன்னும் இஸ்ரவேலின் சில அந்த எருசலேம் அந்த நகரத்துல இருக்கின்ற அந்த பொற்பாத்திரங்கள், தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொற்பாத்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கின்றது ஏசாயா 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அதுல தெரிஞ்சிருக்கும். அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நான் சுருக்கமாக கதையை நான் சொல்லுகின்றேன். எசேக்கியா ராஜா உடம்பு சரியில்லாம இருக்காரு. அப்ப அவர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்றாரு, இந்த மாதிரி உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கொள், நீ இன்னும் சீக்கிரத்துல இறக்க போற அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபித்து அவர் வந்து ஒரு 15 ஆண்டுகள் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். அப்படி 15 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில கிடைக்கும் பொழுது அவர் அதை நம்பாம எனக்கு ஒரு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சூரியன் ஆகாஸ்வரனுடைய அந்த சூரிய கடிகாரத்துல 10 பாகை பின்னாடி போகுது. இதை வந்து யார் கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 10 பாகை பின்னாடி போறதுங்கிறது சர்வ சாதாரண ஒரு காரியம் இல்ல. சூரியன் அப்படி பின்னாடி போகணும். சூரியனுடைய எடை எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா நம்முடைய பூமி போல ஒரு 1,00,000 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு பெரிய சூரியன் அது. ஒரு தேவனுடைய மனிதனுக்காக அது பின்னாடி சுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா அது எங்கேயுமே நடைபெறாத ஒரு சம்பவம். ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்கிறார் அந்த அற்புதத்தை. அதை செஞ்சு முடித்த பிற்பாடு என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வரார், வந்து கேட்கிறார். சரி, ஏசாயா தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பாக என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஒரு சம்பவமானது பாபிலோனில் இருக்கிற வான சாஸ்திரிகள் அல்லது வான ஆராய்ச்சியாளர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, இது எல்லாமே நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. கவனித்த பிற்பாடு என்ன செய்யறாங்கன்னா, நேராக இங்க அந்த ராஜா அனுப்பி வைக்கிறார். ஒரு ஒரு 15-20 பேர்த்த அம்பாசிடர்ஸ், பாபிலோன்ல இருந்து சில அம்பாசிடர்ஸ் இங்க அனுப்புறார்.
யூதாவுக்கு அனுப்பிச்சு, நீங்க போயிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது, இவர்கள் வந்ததுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் ஆண்டவரை இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்த உடனே இங்க ஏசாயா ராஜாவுக்கு, சாரி, எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப முடியல அவர்னால. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லா விதமான எல்லாவற்றையும் அவரிடத்துல காமிச்சிட்டார். அவர் காமிக்காத பொருள் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையான தேவன் யார் என்பதை காண்பிக்க வேண்டும். ஆனால் அதை மறந்துட்டு தன்னுடைய பெருமைகளை அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்பதான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இங்கு உன்னுடைய பிள்ளைகள், இங்க இருக்கிற பொருட்கள், சொத்துக்கள் எல்லாமே அங்கு பாபிலோன் நாட்டுக்கு கொண்டு போகப்படும் அப்படின்னு சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. இது இந்த சத்தியம் எதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கும் இதேதான். ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை ஒன்று கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அவருக்காக வாழ வேண்டிய ஒரு பொறுப்பு. அந்த வாழ வேண்டிய பொறுப்பை நாம் மறந்துட்டு, நாம் ஒருவேளை நமக்கு கிடைச்ச அறிவையோ அல்லது ஞானம், பணம், நல்ல வேலை இதையெல்லாம் வச்சுட்டு நம்மை நாமே பெருமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, அது நிச்சயமாக அது நமக்கு இல்ல, நம்முடைய சந்ததிகள் அது பாதிக்கப்படும் அப்படின்றதற்கு இந்த கதை அங்க இருக்கின்றது. இப்ப எசேக்கியா ராஜா கேட்கிறாரு, இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உனக்கு இல்லைன்னா நான் உன் சந்ததிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏசாயா ராஜா, சரி, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். அப்ப எசேக்கியா ராஜா சொல்றாரு, நல்ல வேளை என்னுடைய காலத்துல இது நடக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆனால் அவருடைய காலத்துல இல்ல, ஆனா அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் காலத்துல நடந்துட்டு இருக்கு. சோ இன்றைக்கு நாம் இந்த காலத்துல வாழும்பொழுது நம்ம நம்ம அடுத்த ஜெனரேஷன் நம்ம பார்க்க போறதில்ல. ஒரு சில நேரங்கள்ல பார்க்க முடியும். அ பிள்ளைகளுடைய பிள்ளைகள நாம அதிகமான காரியங்கள் என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர, ஒருபோதும் நம்மை நாமே அ பெருமைப்படுத்திக் கொண்டு, அந்த அந்த தவறை மட்டும் எந்த நாளிலும் நம்ம செஞ்சிடக்கூடாது. அதான் இங்க வேதவசனம் இங்கு கற்றுத் தருகிறது. 2வது பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, நம்மை அ மிஷனரீஸாக அனுப்புறார். அப்படி மிஷனரீஸாக அனுப்பும் பொழுது, அப்படி அனுப்புகிற சூழ்நிலையில நாம படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்க பெற்றோர்கள் எந்த அளவுக்கு தானியேலை அவ்வளவு தூரத்திற்கு சத்தியத்துல வளர்த்திருந்தா, ஒரு ஒரு ஃபாரின் தேசத்துல போயிட்டு, ஒரு ஒரு அந்நிய தேசத்துல போயிட்டு தேவனுக்கு சாட்சியாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லி நீங்க பாருங்க. அவர் ஒவ்வொரு முறையும் எந்த சூழ்நிலையிலும் அவர் வாயிலிருந்து கொஞ்சம் கூட தேவனை குறித்த அவிசுவாச பேச்சு கொஞ்சம் கூட வரல. அந்த அளவுக்கு அவர்கள் பிள்ளைகளை அவங்க வளர்த்திருந்தாங்க. அவர்கள் தானியேலுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது இந்த நாட்டுல அவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுடைய காரியம். அது நிச்சயமாக நடந்தது. அந்த சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தானியேல் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாராம். தானியேல் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவார். எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க என்னைய இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிப்பார். மாத்திரமல்ல, அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய நாமத்தை எந்த சூழ்நிலையிலும் அவர் விட்டுக் கொடுக்காமல், அங்கு உண்மையாக இருந்தார். அங்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எல்லா வகையிலும். ஒருவேளை 1000 கிலோமீட்டர் தள்ளி போயாச்சு, எப்படி வேணாலும் வாழலாம் அவர்னால. ஆனால் அப்படி வாழ அவர் தீர்மானம் செய்யல. தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனுக்காக வாழ வேண்டும், அல்லது மரிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு விஷயத்திலேயே அவர் மரணமே நேர்ந்தாலும் நான் தேவனுடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த உணவு காரியத்திலே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தார் அப்படின்னு சொன்னா நீங்க அவரை பா பாரா எப்படி நாம யோசிக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு நாம் பார்க்கும் பொழுது, நாம் படிச்சுக் கொள்ள வேண்டிய கடைசி சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் அவர் இங்க கூட்டிட்டு அவர் வைக்கிறாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜெபம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னா,
ராஜாவுக்காக, அதே போல அங்க இருக்கிற தானியேலுடைய சாரி அங்க இருக்கின்ற பாபிலோனுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாராமா. அதான் இங்க வந்து எலன் ஒயிட் அம்மையார் இங்க சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகத்துல நான் வாசிக்கின்றேன். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு நாட்டிற்கு அல்லது அப்படி எங்கேயாவது கொண்டு போய் நம்ம ஒரு வாய்ப்பு கிடைச்சு நாம அங்க போவோம் அப்படின்னு சொன்னா, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அங்க தானியேல் அத வந்து என்ன செஞ்சாருன்னா, நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணுவோம். என்ன ஆண்டவர் இப்படி அ இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். நமக்கு தண்ணி சரியில்ல, சாப்பாடு சரியில்ல, அது சரியில்ல, இது சரியில்ல. அநேக நெகட்டிவ் நமக்கு இருக்கும். ஆண்டவர்ட்ட குறை சொல்றதுக்கு நெறைய காரியங்கள் இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இங்கு தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அவர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும் பொழுது, அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டாராம். ஏனென்று சொன்னால், ஒரு புதிய ஒரு நாட்டிற்கு இயேசுவையே தெரியாத ஒரு நாட்டிற்கு கொண்டு போய் விட்டுருக்கிறாங்க. அவர் சுத்தி சுத்தி பார்க்கிறாரு. எல்லாமே பாபிலோன் கலாச்சாரம், எல்லாமே பாபிலோனுடைய தெய்வங்கள் தான் அங்க எல்லாமே நின்றுருக்கு. பெரிய பெரிய அ என்ன சொல்றது? அந்த ஐடல் பெரிய பெரிய சிலைகள் தான் அங்க இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மக்களும் பார்க்கிறாங்க. யாருக்குமே இயேசு அப்படின்னா யாருக்குமே தெரியல. அப்ப அவருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். எப்படியாவது நாம இந்த ஊர்ல தான் நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும். அப்பதான் என்ன செய்வார்னா, இயேசுவின் நாமம் மகிமைப்படும் என்ற அந்த நம்பிக்கை அவருக்குள்ளாக இருந்தது. ஒருவேளை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு நாம் வாழ்கிற தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இங்க மகாராஷ்டிரா வந்தாலும் சரி, யார் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் பிள்ளைகள். இந்த சிலை வணங்குற பிள்ளைகள் தான். அவங்களுடைய கோயில் தான் அதிகமா இருக்கு. அந்த பிள்ளைகள் தான் கோடிக்கணக்குல, லட்சக்கணக்குல நம்ம கூட வாழ்றாங்க. அப்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. அதான் இங்க சொல்லிருக்காங்க. இந்த மாரி சூழ்நிலைகள்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் மோர் அப்படின்றாங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ்னா, சத்தியம் சொல்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே அத நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். தானியேல் அவனுடைய நண்பர்கள் அங்க பாசிட்டிவா எடுத்தாங்க. அது நிமித்தமாக ஏறக்குறைய பாபிலோன்ல இருக்கிற எல்லாருமே சத்தியத்தை அறிந்து கொண்டார். அவங்க இது நான் சொல்லுகிற காரியம் ஒன்றும் புதிதல்ல. இதுக்கு பிற்பாடு நடக்கின்ற அந்த 3ஆம் அதிகாரத்துல அந்த சிலைய நிற்க வச்சு வணங்க சொல்றாங்க. அவ்வளவு பேர் கவர்னர் இந்த 127 நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. கவர்னர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் அப்படி இப்படின்னு அவ்வளவு பேரும் வந்து நின்னுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு பேருக்கும் தெரிஞ்சது, இவங்க 3 பேர் நம்ம வணங்குகிற தேவன், உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே கீழ வந்து இறங்கி வந்தார் அப்படின்னு பார்க்கின்றோம். அப்படின்னு சொன்னா, அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் இங்க வந்து எங்க மூலியமா தேவனுடைய நாமம் மையப்படுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நாங்க சாவதற்கும் ரெடியாக இருக்கிறோம். மரணத்திற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க தீர்மானம் எடுத்தார்கள். அந்த தீர்மானம் தான் நாம வாசிக்கிறோம். அந்த உணவின் காரியங்கள். ஒரு உணவின் கருக்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு மரணமே நேரிட்டாலும் பரவாயில்லை. நாங்கள் தேவனுடைய நாமத்தை மாத்திரம் தான் மகிமைப்படுத்துவோம் என்ற அந்த தீர்மானம் அவருக்குள்ளாக இருந்தது. அந்த தீர்மானம் அங்க மாத்திரமல்ல, நாம தொடர்ச்சியாக இந்த தானியேல் புத்தகத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல அவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றது. அப்படின்னு சொன்னா நாம அ இந்த நாளிலே நாம படிச்சுக்கொள்ளணும். அதேபோல கடைசியாக ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அ தானியேல் மூலியமாக நேபுகாத்நேச்சர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஏறக்குறைய அதுக்கு 35 ஆண்டுகள் கடந்து விட்டது. அவ்வளவு ஆண்டுகள் ஆண்டவர் வந்து பொறுமையா இருந்தார். அதேபோல தானியேலும் பொறுமையாக இருந்தார். அது நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேபுகாத்நேச்சரை ஒரு ஆத்மாவாக தானியேலுக்கு கொடுத்தார். அதுபோல அநேக பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தானியேலும் அவருடைய நண்பர்களுக்கும் கொடுத்தார். ஸோ இந்த சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது, முதலாம் காரியத்துல பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்க தோன்றும். ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தோன்றும். ஆனால் நான் வாசிக்கிறேன். இது வந்து ஆங்கிலத்துல இருக்கின்றது. நான் அதை அப்படியே உங்களுக்கு தமிழ்ல சொல்லுகின்றேன். Daniel and the Hebrew captives were taken to Babylon because God gave Judah into the hands of Babylonians.
the sovereign Lord of the universe allowed his chosen people to be taken captive. From our perspective, it may seem terrible that God would allow such tragedy to come upon his own nation. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அங்கு சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கே அவர்தான் ராஜா, இந்த உலகத்திற்கே அவர்தான் தெய்வம். அவர் தன்னுடைய பிள்ளைகளை கைவிட்டுட்டாரே அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒருவேளை ஃப்ரம் அவர் பெர்ஸ்பெக்டிவ், நம்முடைய கண்களிலிருந்து நம்முடைய அறிவுக்கு எட்டின நாம பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்லியிருக்கானா, இன் ஹிஸ் omnipotence God always work on the principle of love, even his chastening is for profit. ஒருவேளை நம்முடைய நம்முடைய அறிவுல நாம பார்த்தோம், நாம பார்க்கிற விதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு வேளை அது வித்தியாசமாக இருக்கும், ஒரு கொடூரமாக இருக்கும். ஆனால் இயேசு முன்னறிந்தவர், முற்காலம் அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்த தேவன், முற்காலம், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாமே அவருக்கு தெரிந்த தேவன். அவருடைய ஞானத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு சூழ்நிலையும் அல்லது இந்த ஒரு தீமையும் நன்மையாக மாற்றுவதற்கு தேவனால் முடியும். அதைதான் செஞ்சாரு. அதை தான் தானியேல் ஏற்றுக்கொண்டார். தானியேலும் அதை புரிந்து கொண்டார். நிச்சயமாக எனக்கு இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னா என்னைய தேவன் சும்மா ஒரு ஒரு கைதியாக அனுப்பல, கேப்டிவா அனுப்பல, பட் ஐ எம் மிஷினரி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டார். என்னைய தேவன் ஒரு மிஷினரி அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டு அவர் வந்த முதல் நாளிலிருந்து இருந்து அவர் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். அது நிமித்தமாக தேவனுக்கு சாட்சியாக நிற்க முடிந்தது. ராஜா, ஒரு நாட்டின் ராஜாவே அவர் அறிவிக்கிறார், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அப்படிங்கிற அவர் சொல்ற அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதெல்லாம் என்னதான் காரணம் அப்படின்னு சொன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க. இது தானியேல் 4ஆம் அதிகாரம். நான் வாசிக்கின்றேன். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தம் சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிமைகளையும் நடத்துகிறார். என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இயேசுவை பார்த்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கறது யாருமே இல்லை அப்படின்றார். அதுக்கு பிற்பாடு நான் வாசிக்கின்றேன் 37ஆம் வசனம். ஆகையால் நேபுகாத் நேச்சராகி நான் பரலோகத்தில் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் என்று எழுதினான். சோ நேபுகாத்நேச்சர் தான் சாட்சியாக இயேசுதான் தெய்வம் என்று கடைசியாக ஒத்துக்கொள்ளுற அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நீங்க தானியேல் அங்கு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படாமல் இருந்தால் இந்த சத்தியம் எப்படி போயிருக்கும்? நிச்சயமாக நாம ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் பரலோகராஜ்யம் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நாம் நேபுகாத்நேச்சரை பார்க்க போகின்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த வாய்ப்பு யார் மூலியமா கிடைச்சதுன்னு சொன்னா தானியேல் மூலியமாக. சோ தானியேலுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகின்றது. இந்த சத்தியத்தை கேட்கின்ற தானியேல் மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகள், அவர்களுக்கு அநேகர் தானியேலை சாட்சியா பார்த்திருக்கிறாங்க. அநேகர் நிச்சயமாக பரலோகராஜ்யத்தில் இருப்பாங்க. நாம் எல்லாரும் அவர்களை பார்க்க போகின்றோம். எனவே இந்த நாளிலே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கின்ற ஒரு காரியம், நமக்கும் பிள்ளைகள் இருக்கும். நம்ம பிள்ளைகளை வளர்த்தும் பொழுது அப்படி சத்தியத்துல உறுதியாக நாம் வளர்த்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அவர்கள் இந்த நாளில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருப்பார்கள். அங்கு அவர்கள் மிஷினரியா இருப்பார்கள். ஒருவேளை வேற ஏதாவது வேலை கிடைச்சு போலாம், ஆனால் அங்கு போன இடத்திலும் அவர்கள் மிஷினரியாக இருப்பார்கள். அதான் தேவன் அவர் சொல்ற ஒரு சத்தியம். எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு எனக்கும் தருவாராக. நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்துல ஒப்படைப்போம். கர்த்தர் வழி நடத்துவார். அந்த நிச்சயத்தோடு நாம் அமைதியாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமென், ஆமென். நிச்சயமாகவே தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது.
சின்ன சின்ன விஷயங்களிலே நம்ம என்ன செய்யறோம் சொன்னால் சமரசம் செய்து கொள்ளுகிறோம். ஆனால் தானியேலும் அவருடைய நண்பர்களும் எந்த ஒரு காரியத்திலும் தங்களை என்ன செய்யணும் சொன்னால் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அது தொழுகையாக இருந்தாலும் சரி, அது உணவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே தீவிரமாக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இனி அளவு கூட அவர்கள் என்ன செய்யணும் சொன்னால் தன்னுடைய கொள்கைகளிலிருந்து தான் தேர்ந்து கொண்ட சத்தியத்திலிருந்து அவர்கள் விலகி செல்லவில்லை, பின்வாங்கவில்லை, சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. சத்தியத்திற்காகவே நின்றார்கள், மரித்தாலும் பரவாயில்லை என்று. அன்பானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய சரித்திரத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்து, அதே போல் நிறைய சொன்னாரு. அதெல்லாம் நான் சொன்னா திரும்ப ஒரு பிரசங்கம் மாதிரி ஆயிரும். அதனால சொல்ல நான் விரும்பல. நமக்கு தேவனுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் கர்த்தருக்கு நாம் பிரியமாய் இருக்கும்போது, ஒருவேளை கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரா என்று சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மோசமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையே செய்வார் என்று சொல்லி இந்த அருமையான நாளிலே நாம் தெரிந்து கொண்டோம். ஆகையினால் எனக்கு அன்பானவர்களே, இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்த டாக்டர் ஜான் வில்லியம்ஸ் அவர்களுக்கு நம்முடைய ஈரோடு நீலகிரி பகுதியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் அவர் செய்யக்கூடிய வேலைகளையும் கர்த்தர் தாமே அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நேரத்திலும் கூட ஒரு சிறிய சாட்சி இருக்கிறது. இந்த சாட்சியை சகோதரி மாலினி அவர்கள் இப்போது நமக்கு பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. தேவனுடைய கிருபையால சர்ஜரி நல்லபடியா நடந்து முடிஞ்சு நான் டியூட்டிக்கும் போய் ஜாயின் பண்ணிட்டேன். நான் டியூட்டிக்கு போயிட்டு எப்படி ஒர்க் பண்ண போறேன்னு தெரியல சப்பான்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். 2 நாள் நைட் டியூட்டி போட்டாங்க. 2 நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பலவீனமா இருக்கும்பொழுது டெலிவரி கேஸ் நம்ம ஊர் மாதிரி இங்க டெலிவரி கேஸ் கிடையாது. இங்க வந்த உடனே நார்மல் டெலிவரி கேஸ் ஃபைனல் கொடுத்துருவாங்க. ஃபுல்லா மறுத்து போயிடும். ஒண்ணுமே அவங்களுக்கு உணர்வு இருக்காது. மொத்தமே நம்ம தான் எல்லாமே காலை தூக்கி வைக்கிறதுல டெலிவரில இருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நான் ஆல்ரெடி ரொம்ப பலவீனமா இருக்கேன். சும்மா தட்டினாலே விழுந்துருவேன். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் 2 இரவும் டெலிவரி பார்க்கும்போதும் சரி, ஒவ்வொரு நேரத்துலயும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்து புது பலனை கொடுத்து என்னை வழி நடத்தினாரு. அக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபம் பண்ண எல்லாருக்கும் இந்த வேலையில நன்றி சொல்றேன். ஆமென். அருமையான மகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கூட ஏதாவது ஜெபம் விண்ணப்பம் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் சொல்லும்படியாக அன்பாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காவது ஜெபம் விண்ணப்பம் சொன்னால் நீங்கள் சொல்ல அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் ஒரு பாடலை பாடி விக்டோரியா ப்ரோமோட்டருக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்காக விக்டோரியா ப்ரோமோட்டர் எக்ஸாம். அப்புறம் இந்த லோன் அப்ளை பண்ணிட்டேன், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்காகவும் பாஸ்டர் ஹோம் லோன். சரி, அன்பர் பாதம் போதுமே, அண்ணல் இயேசு நாமம் போதும் என்ற பாடலை நாம் பாடுவோம். அதற்கு பிறகு ஜெபத்தை செய்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். அன்பர் பாதம் போதுமே, அண்ணல் இயேசு நாமம் போதுமே, என்னல் நீக்கி என்னை தேற்றும் அன்பர் பாதம் போதுமே, என்னல் நீக்கி என்னை தேற்றும் அன்பர் பாதம் போதுமே.